Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? Welcome and welcome back to Triple One Tarot in Tamil. No contact situation பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு அது ரிலேட்டடாக வீடியோ போட்டு அவங்களுடைய ஃபீலிங்ஸ் your person feeling towards you, ரைட்டா? நீங்கள் யாரை வேணாலும் மனசில் நினச்சிக்கலாம். லவராக தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. யார் வேணாலும் நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ, யார் கூட நோ கான்டாக்டில் இருக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பைல் 1 ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல், பைல் 2 அமெத்திஸ் கிறிஸ்டல் அண்ட் பைல் 3 ரெட் ஜாஸ்பர் கிறிஸ்டல். ஓகேங்களா? ஸோ take a deep breath, close your eyes, take a deep breath. உங்களுக்கு inhale, exhale 3 times. And just open your eyes. உங்களுக்கு முன்ன எது டக்குன்னு மைண்டுக்கு வருதோ, இன்ட்யூட்டிவாக தோணுதோ அதை நீங்கள் பாருங்கள். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. Let us start with ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல். யாரெல்லாம் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் கிறிஸ்டல் சூஸ் பண்ணியிருந்தீங்களோ பைல் 1. ஸோ பார்க்கலாம் உங்களுடைய பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படி பார்க்கலாம். இது வந்து ஒரு டைம்லெஸ் ரீடிங் தான். எப்போ பார்க்குறீங்களோ அப்போ அது வந்து பொருந்தும். ஓகே, ப்ளீஸ் ஸ்பிரிட். Okay. What about pile 1 person? Feelings towards pile 1. Spirit, pile 1 person feeling towards pile 1. Three of Cups. Let's see. Hangman, Five of Swords, Star, Hierophant, Tower, Fool, Five of Cups, Nine of Wands, Six of Cups, 6 சில பேர் 666 பார்க்குறவங்களா இருக்கலாம், ஆர் 66 அண்ட் 55 கூட தெரியுது நமக்கு. 55566. ஸோ 55லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் வந்து வரப்போகுது. ஓகே, லெட்ஸ் see. மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பர்சன் ஆர் நீங்கள். ஓவரால் எனர்ஜி அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது பாருங்க, ரொம்ப அழகாக தெரியும். உங்களுக்கு மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ பாஸ்டில் நடந்த பிரச்சனைகள், அந்த மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, அண்ட் அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு தாண்டி ஒரு நியூ பிகினிங் வந்து வேணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி தான் இங்கே வந்து பார்க்க முடியுது. எஸ். So in the relationship, wow, what is this? What is this? 6 of Swords. I'm getting these cards as clarity card. Okay. So அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும். மேரேஜ் வந்து
நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு விஷயமும் அங்க தெரியுது, அதாவது உங்களை விட்டுட்டு வேற ஒரு மேரேஜ் அப்படின்ற வேற ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. ஸோ சில பேர் வந்து எப்படின்னா கரியர்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எப்படி வந்து இதை வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றது அப்படின்றது அவங்களுக்கு புரியாம இருக்கு. பிகாஸ் இதை வந்து அவங்களால விடவும் முடியல, பட் அட் த சேம் டைம் உங்களை நோக்கி வரவும் முடியல. ஸ்டில் தே ஆர் திங்கிங் டீப்லி, ஓகேவா, ஹவு டு மூவ் ஃபார்வர்டு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துட்டு போறது அப்படின்றத பத்தி யோசிச்சுட்டே இருக்காங்க. அண்ட் ஹீலிங் வந்து அலோவ் பண்றாங்க, சரியா, டெம்பரன்ஸ் இஸ் தேர். ஸோ ஹீலிங் அலோவ் பண்றாங்க. சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகணும், அதுக்கான முயற்சியை வந்து தேடுறாங்க, ரைட். சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுத்து இது வந்து ஒரு நியூ ஸ்டார்ட் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, 6 of Cups. பாஸ்ட் மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அகெயின் பாருங்க, 66666, you are getting 666. கண்டிப்பா வந்துட்டு 666 பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரீகன்சிடர் பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகே, பிரபஞ்சமே வந்துட்டு இதை ரீகன்சிடர் பண்ண சொல்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி நீங்க சப்போஸ் யாரோ ஒருத்தர் சப்போஸ் பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து விலகி போகலாம் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட சம்வாட் அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அப்படி நினைச்சா கூட இங்க நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கனால அவசரப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது அப்சசிவா இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு மேபி பாஸ்ட் நினைக்கும் போது ஒரு கோபம், அதிகமான கோபம் இருக்குது. ஆனா வந்து பிளான் பண்றாங்க. என்ன பிளான் பண்றாங்க? அகெயின் பாருங்க, 6 of Swords. அந்த கோபத்தெல்லாம் விட்டு விலகி பிரச்சனை இல்லாம சுமூகமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கலாம். சில பேர் வந்து ஆல்ரெடி மேரிடா இருக்கிறீங்க. ஓகே, உங்களுக்குள்ள ஒரு இங்க சென்டர் ஆஃப் த ஹேரப்பன் சம்வாட் நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னாலுமே இங்க என்ன அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, ஓகே, இதுவரை கோபமா இருந்ததோ பிரச்சனைகளோ டாக்ஸிசிட்டியோ தேர்ட் பார்ட்டிஸ்னால ஏற்பட்ட பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதுல இருந்து குடும்பத்தை மட்டும் சேஃபா வேற டைரக்ஷன்ல எடுத்துட்டு போய் நம்ம வாழ்க்கையை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றது தெரியுது. அண்ட் சில பேருக்கு வந்து கடல் தாண்டி போகக்கூடிய ஒரு தாட், எண்ணங்கள் இருக்கலாம். ஸோ எஸ், கடல் தாண்டி ஒரு ஜாப் ரிலேட்டடோ, ஏன்னா இங்க கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கா. ஸோ மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ரிலேட்டடா கடல் தாண்டி போறதுக்கான ஒரு யோசனையும் இருக்கலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பர்சனாகவும் இருக்கலாம், கடல் தாண்டி போய் பண்ணலான்னு நினைக்கலாம். ஆனா வந்து அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஃபேமிலியை வந்து எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எனர்ஜில அவங்க இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி ஒரு காம் வாட்டர், அமைதியான ஒரு டைரக்ஷனை நோக்கி போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, வாட் இஸ் திஸ் 3 of Cups? சன் ஸ்டார். ஓ மை காட், மூணுமே வந்து பாத்தீங்கன்னா மேஜர் ஆர்கானா. சன், ஸ்டார், டெத். 3 of Cups. ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்துட்டு பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி, அது ஒரு எண்டுக்கு வருது, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வருது அப்படின்னு சொல்ல முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சன் வந்து ஒரு நியூ பிகினிங் குறிக்குது. ஸ்டார் பார்க்கும்போது இங்க என்னன்னா ஒரு அங்கேயும் ஒரு நியூ பிகினிங் வந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணணும். ஓகே, அண்ட் ஒரு நம்பிக்கை அப்படின்றது பிறக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே,
ஹேங்மேன், ஃபைவ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டவர். ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்து ஏற்படணும்னு நினைக்கிறாங்க. அது என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம கிளாரிட்டி போட்டு பார்ப்போம். அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டில் பாஸ்டே நினச்சி டிவைன் ஃபெமினினாக இருக்கலாம். இல்லை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, பார்த்துட்ருக்கிறவங்க இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜியாக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அது நீங்கள் மேஸ்குலினாக கூட இருக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே, நீங்கள் வந்துட்டு பாஸ்டே நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஓகே, உங்களால் வந்து என்ன பண்ண முடியல, அதை விட்டு வெளியே வர முடியல. இங்கேயும் ஸ்டார். ஓகே, ஸ்டில் வந்து உங்களுக்கு வந்து ஹோப் இருக்குது. இதில் வந்து ஒரு நியூ பிகினிங் இருக்குது, இதில் வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் வந்து இருக்குது. ஓகே, இதில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு. ஆனால் யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டெப் எடுக்கணும், பட் எடுக்காமல் இருக்கிறாங்க. ஏன்னா பாஸ்டில் நிறைய நடந்துச்சு அப்படின்ற ஒரு வீம்பு, ஒரு ஸ்டபர்னஸ்ஸு, அதனால நான் எடுக்க மாட்டேன், இனியும் நான் வந்து கஷ்டப்பட விரும்பல அப்படின்ற மாதிரி. ஆனாலும் அவங்க இறுக்கமாக தான் இருக்காங்க, ஹாப்பியாக இல்லை. ஓகே, அந்த மாதிரி ஒரு டெசிஷன் இருந்தால் கூட அங்கே ஒரு மனசு இறுக்கமாக தானே இருக்குது. தட் மீன்ஸ் இன்னும் மூவ் ஆன் ஆகலை, ரைட்? ஸோ ஹேங்டு மேன் அப்படி பார்க்கும்போது அண்ட் பாஸ்டில் இன்னும் இருக்கிறாங்க, அதை இன்னும் விடலை. ஸோ பட் ஹேங்டு மேன் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நடந்த விஷயங்கள்ல இருந்து சில லெசன்ஸை லேர்ன் பண்ணிப்பாங்க. கரெக்டாக ஒரு ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஏற்படும். ஸோ எஸ், பாஸ்ட்டை யோசிச்சு அதுலேருந்து எப்படி எதை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு எஃபர்ட் போடுறாங்க. இங்கேயும் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், இங்கேயும் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. ஸோ திஸ் இஸ் அ நைஸ் ரீடிங், ஐ திங்க் ஸோ. ஸோ அவங்க வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் அதை நோக்கி எஃபோர்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. What is this? Five of Swords. Two of Swords. Justice. Six of Pentacles. சில உண்மைகள் புரியாமல் இருக்குது. அது கொஞ்சம் புரிஞ்சாலும் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நடக்குது. தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ அதை புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் தேவைப்படுது, இமோஷனல் சப்போர்ட் ஃபஸ்ட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் தான் வந்து அதை புரிய வைக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் அவங்களே யோசிக்கிறாங்க இந்த சிச்சுவேஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, இதுக்கு நமக்கு சப்போர்ட் கிடைக்குமான்னு. சில பேருக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் தேவைப்படலாம். அது ரிலேட்டடாக அவங்களுக்கு என்ன செய்கிறது, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் தான் போயிட்டு இருக்கு. எகெயின் ஹேங்மேன். ஆக்சுவலி இது வந்து எப்படி இருக்குன்னா, கிளாரிட்டி கார்ட்ஸு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேக்ஸிமம் வந்த கார்ட்ஸு அப்போ இருக்கிற கார்ட்ஸ் வச்சு கொடுக்குற மெசேஜே போதுமானதாக இருக்கும். இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தெரியுது. பிகாஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் அதே கார்ட்ஸ் வந்து கிடைக்குது. இங்கேயும் ஸ்டாரு, ஹை பிரிஸ்டஸ். ஸோ நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு, பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க. அண்ட் மேபி சில பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம், ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு. சில பேருக்கு உங்கள் பர்சன் நினைக்கலாம் உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்கள் சைடு சீக்ரெட் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அவங்கன்னா 7 of Pentacles, ரைட்? ஸ்டில் அவங்களும் வந்துட்டு எதிர்பார்க்குறாங்க. ஓகே, ஸோ ஹேங்மேன் பாஸ்டெல்லாம் வச்சு யோசிச்சுட்டு ஸ்டில் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க. இது அதிக வருஷம் இருக்கலாம் சில பேருக்கு, அதனால அது இன்னும் பொறுமை அப்படின்றத நோக்கியே போயிட்டு இருக்கு. ஹெரஃபன், மூன். ஓ மை காட், ஹெரஃபண்ட்டுக்கு 3 of Wands. ஸோ சில உண்மைகள் அதுதான் இங்கேயும் பார்த்தோம். சில ரகசியம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்கள் பர்சன் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கலாம் சில பேருக்கு. சில ரகசியங்கள் வந்து எனக்கு தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை ஆலோசனை கேட்டுட்டு இருக்கலாம். இல்லை மன குழப்பம், மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னும் நினைக்கலாம். அந்த மூட் ஸ்விங் சரியாகணும்னா அந்த ஒரு தெளிவு கிடைக்கணும் இல்லையா? அதனால அவங்க வந்து சம் எஃபர்ட்டை போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தே ஆர் வெயிட்டிங் ஃபார் கிளாரிட்டி.
யாருடைய கைடன்ஸ்க்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் இந்த கமிட்மெண்ட் ரிலேட்டடாகவும் அவங்க வந்து பொறுமையா இருக்கிறாங்க. ஜஸ்டிஸ் சில பேருக்கு டிவோர்ஸ் ரிலேட்டடா டிவோர்ஸ் இன்வால்வ் ஆகி இருக்கலாம். பட் அதுல வந்துட்டு ஒரு குழப்பம் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்குது யாருக்காது அப்படின்னா அவங்க வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. டவர் பார்க்கும்போது அதுல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்ட்ரென்த் எம்பரர் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ். நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்கீங்க, போராடிட்டு இருக்கீங்க, கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பொறுமையா இருக்கிறீங்க. ஓகே, அதுவே ஒரு பெரிய போராட்டம். ஸ்ட்ரகிள்ஸா போயிட்டு இருக்குன்னா அதுல ஒரு மாற்றம். உங்க பர்சன் சைடு வந்து ஸ்டபனா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சைடு ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு குட் கம்யூனிகேஷன் வந்து வரும் அப்படிங்கறத பார்க்க முடியுது. So again 6 of cups, here also 6 of cups. Okay, so new beginning, world. Oh my god, என்னங்க pile 1 என்ன சொல்ல வரீங்க? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்க ஹை பிரிஸ்டஸே இருக்கு. யூ நோ வாட் இஸ் கோயிங் ஆன். என்ன போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். பிகாஸ் ஹெரஃபண்ட் இருக்கு, ஹை பிரிஸ்டஸ். ரெண்டையும் பார்க்கும்போது டிவைன் கவுண்டர் பார்ட். இதை பார்க்கும்போது ஹெரஃபண்ட்டும் இருக்கு, ஹை பிரிஸ்டஸும் இருக்கு. ரைட், டிவைன். நீங்க வந்து ரெண்டு பேரும் ஒரு டிவைன் கவுண்டர் பார்ட் அப்படின்றது தெரியுது. ஃபுல்லுக்கு ஃபுல்லே வருது. ஸோ ஒரு நியூ பிகினிங். நைஸ், ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். சில பேர் டிஸ்டன்ஸ், லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப். ஓகே, ஃபைவ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் வாண்ட்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், லவ்வர்ஸ். குழப்பம். நைட் ஆஃப் வாண்ட்ஸும் எடுத்துட்டாலும் ஆன் அண்ட் ஆஃப். ஸோ உங்க சைடும் சரியாகும். நீங்க வந்து பாஸ்ட் எனர்ஜி எதுவும் பண்ண முடியாம இருக்கிறீங்க. எதுவுமே பண்ண முடியல, எல்லாம் முடிஞ்சிருச்சோ அப்படின்ற ஒரு ஆழ்ந்த கவலை இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க சைடு வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃப். அவங்களுக்கு தானே தெரியும், பிரேக்கப் கொடுத்துட்டு போறவங்களுக்கு தானே தெரியும் என்ன செய்யணும் அப்படின்றது இல்ல. ஸோ அவங்க சைடு வந்துட்டு ஒரு ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. டெசிஷன் எடுக்க முடியல, என்ன எஃபர்ட் போடுறது அப்படின்ற மாதிரி. பட் அவங்க வந்து வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, 9 of wands, 10 of swords, 7 of cups, queen of wands. Again tower. டவருக்கு டவர். ஐ ஃபீல் நான் ரெண்டாவது பைல் மூணாவது பைலுக்கெல்லாம் கிளாரிட்டியே போட வேண்டாம்னு நினைக்கிறேன். இருக்கிற கார்ட்ஸ் வச்சு சொன்னாலே போதும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வி ஆர் கெட்டிங் சேம் கார்ட், ரைட்? பைல் 1. ஓகே, இப்போ அவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு, அதனால வந்து ஸ்டெப் எடுக்காம இருக்கிறாங்க. அது இங்க வந்து ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் தெரியுது. பட் டவர் இருக்கிறதுனால எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் வந்து ஏற்பட போகுது. ஓகே, இந்த தேர்ட் பார்ட்டி தான் வந்து என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா குழப்பத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அவங்க முதுகுல குத்திட்டாங்க எல்லாரும், இல்லை நீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க நம்ப வச்சிருக்கலாம் மேபி சில பேருக்கு. ஓகே, ஸோ அது ஒரு குழப்பத்தை குழப்பி ஒரு ஸ்டெப் எடுக்க விடாம பண்ணிட்டு இருக்கலாம். ஐதர் உங்க சைடு இருக்கலாம், இல்லை அது வந்து அவங்க சைடா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ pile 1, this is what their feelings towards you. ஓகே, அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ, ஒரு குழப்பம், அவசரப்பட வேண்டாம், அப்புறம் ஹீலிங், ரைட், இதெல்லாம் தான் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன போயிட்டு இருக்குன்னு அவங்களுக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. ஓகே, ஜஸ்டிஸ் இஸ் ஆல்சோ தேர். அதுதான் அந்த இடத்துல தான் 5 of swords இருக்கு. ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படுது. நீங்க கொடுக்குற ஜஸ்டிஸ் அவங்க ஏத்துக்கிறதா இல்ல, அவங்க கொடுக்குற ஜஸ்டிஸ் நீங்க ஏத்துக்கிறதா இல்ல, மேபி அந்த மாதிரி போற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கான கைடன்ஸ், லெட்ஸ் see guidance for you. Emperor, தெளிவான முடிவெடுங்க. Ace of Wands, strength. Oh God. Emperor, strength. ஓகே, ஒரு தெளிவான முடிவெடுங்க அண்ட் ஸ்ட்ராங்கா இருங்க. சரியா?
பொறுமையா இருங்க. ஏஸ் ஆஃப் வான்ஸ், உங்களுடைய இன்ட்யூஷனை வந்து பயன்படுத்துங்க கண்டிப்பா. ஸோ சப்போஸ் ஒரு சிலருக்கு வந்து புதிய ஒரு புதுசா ஏதாவது விஷயங்கள் நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து கமிட்டடா இருங்க. உங்களை நீங்க வந்து கமிட்டடா வச்சுக்கோங்க அப்படின்றதா உங்களுக்கான ஒரு கைடன்ஸா இருக்கு. இல்ல நீங்க ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அந்த புது ஐடியாஸ். ஓகே, இல்ல உங்க பிசினஸ் நீங்க பண்றீங்களா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பிளான் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதுபடி நீங்க வந்து பண்ணலாம். ஸ்ட்ரென்த், சப்போஸ் எல்லா விஷயத்துலயும் ஒரு போராட்டம் தெரியுது அப்படின்னா நோ ப்ராப்ளம், நீங்க தான் சக்சஸ் ஆக போறீங்க. ஸோ பொறுமையா வந்துட்டு அதை கையாளுங்க. ஓகே, ஸோ இமோஷனலி டிட்டாச்சா இருக்க பழகிக்கோங்க. ஓகே, ஸோ சிச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்றாங்க எம்பரர் வச்சு பார்க்கும்போது. தெளிவான ஒரு முடிவு எடுங்க. ரைட், உங்க மனசு நீங்க தான் வந்துட்டு இது பண்ணணும், ஆட்சி பண்ணணும். ஏதாவது புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத ஒரு கைடன்ஸா தெரியுது. இப்போ ஏஞ்சல் வந்து ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் வந்து உங்க ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் வந்து முருகரோட மெசேஜ். ஓகேவா, டியூஸ்டேன்றனால அதோட நம்ம வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வாட் அபவுட் திஸ் messages from romance angels about this relationship? Please put it. What about the messages from romance angels about this relationship? Honeymoon. எம்பரர் பார்க்கும்போது இங்க வந்து எப்படின்னா எதுக்கான கிளாரிட்டி, டவர். எஸ், அது வந்து ஒரு இதுதான் ஸ்டெபிலிட்டி. ரிலேஷன்ஷிப்ல ஒரு உறுதியான ஒரு நிலை வரும். உங்களுடைய போராட்டம் இங்க ஸ்ட்ரென்த், இங்கேயும் எம்பரேஷன். எஸ், சக்சஸ் அது வந்து வரும் அப்படின்னு பார்க்க முடியுது. லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ ஃபினான்சஸ் அண்ட் கரியர். ஸோ நவ் நீங்க வந்து உங்க ஃபினான்சஸ் அண்ட் கரியரை கவனிங்கன்னு சொல்றாங்க. கெட்டிங் டு நோ ஈச் அதர், அன்ரிக்விட்டட் லவ், பிளேஃபுல்னஸ், ஒர்த் வெயிட்டிங் ஃபார். இங்கேயுமே ஃபுல் கார்டு இருக்கு. மேபி உங்க பர்சன் வந்து ஃப்ரெண்ட்லியாவது இதை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப விளையாட்டுத்தனமாகவும் இருக்கிறாங்க. ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து போதுமான அளவுக்கு ஒரு அட்ராக்ஷனோ ஒரு கெமிஸ்ட்ரியோ இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிற அளவுக்கு உருவாக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப் தேவைப்படுது. ஓகே, கெட்டிங் டு நோ ஈச் அதர், அறுவரையும் ஒரு பொறுமையாக இருங்க. ஸோ பட் ஹனிமூன் இருக்குது உங்களுக்கு. ஓகே, நீங்கள் உங்களுடைய ஒர்க்கை, உங்களுடைய டெவலப்மெண்ட், உங்களுடைய க்ரோத்தை வந்து பாருங்கள். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற தன்மை வரும். ஸோ இந்த அட்ராக்ஷனோ இல்லை கெமிஸ்ட்ரியோ ஒரு பத்தாத மாதிரி இருக்குது, இல்லை அது வந்து இந்த ஒரு பிளேஃபுல் எனர்ஜியாக இருக்குது அப்படின்னா ஒரு புரிதல் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டே ஆப்டமிஸ்டிக் அபவுட் யுவர் லவ் லைஃப். ஸோ நம்பிக்கையோட வந்து இருங்க. நான் இன்னொன்று பார்க்கணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ஏற்கனவே பார்த்தோம் பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. இந்த டெக்ல இருந்து ஒரு 3 கார்டு பார்க்கலாம். ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ரொம்ப நாள் ஆயிடுச்சு இல்லையா, அதனால டீட்டெயிலாக நீ பார்க்கலாம் அப்படின்னு டைம் எடுத்துட்டு இருக்கேன் நான். ஸோ பர்சனுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ, டேட், காஃபி கப், கிளாக், மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, கிசஸ். வாவ், சம் டைம் தேவைப்படுது. ஓகே, நீட் டைம், டேக்ஸ் டைம் தேவைப்படுது. ஹீலிங் பார்த்தோம் இல்லையா, டெம்பரன்ஸ் பார்த்தோம், ஸ்டார் பார்த்தோம். ஸோ ஹீலிங் வந்து தேவைப்படுது. இட் வில் டேக் டைம். சம்வாட் வந்து தேர்ட் பார்ட்டிஸ் ஒரு டாக்ஸிசிட்டி எல்லாம் மாறப்போகுது, அதனால அதுக்கான ஒரு டைம் வந்து தேவைப்படுது. ஸோ மூவிங் ஆன். யாரோ ஒருத்தர் வந்துட்டு மூவ் ஆன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இல்லை பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் எனிஹோ இங்கே வந்து ஒரு ஹீலிங் நடக்கும், ஒரு டைம் வரும் அப்படின்றது தான் இருக்கு. ஸோ மீட் பண்ணுறதுக்கான
டைம் வரும். அண்ட் டேட்டிங் மீட்டிங் சில பேர் வந்து புதுசாக யாராவது வந்து மீட் பண்ணியிருக்கலாம். ஸோ புதுசாக யாராவது மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக யாருக்காவது பைல் 1 பிரேக்கப் ஆகிருக்கு அப்படின்னா கொஞ்சம் காலம் எடுக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் கிடைக்குது. ஓகே, இங்கே மூவிங் ஆனே ஸ்னேக்கை வச்சு பார்க்கும்போது ஐ ஃபீல் இங்கே என்ன தெரியுதுன்னா, தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இருந்துட்டுருக்கு அப்படின்னா அதுலேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்க. அங்கே வந்து க்ளோஷர் இஷ்யூ அது வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது. நெருக்கமெல்லாம் இல்லை, அதில் பல பிரச்சனைகள் வந்து தெரியுது. ஓகே, எஸ். ஸோ மேபி இந்த தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனில் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதில் மூவ் ஆன் ஆகி ஹீல் ஆகி அண்ட் தென் டேக்ஸ் டைம் ரைட் டு மீட் யூ. சில பேருக்கு அப்படி கோவம் வருதுங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அப்படி ஒன்றும் அவங்க வந்து திருந்தி கஷ்டப்பட்டு வர வேண்டாம். சம்மோன் யாருடைய வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகே ஓகே, இப்போ வந்து முருகருடைய மெசேஜ் பார்க்கலாம். முருகரோட ஆரக்கல் கார்ட். திஸ் இஸ் மை ஓன் ப்ரிப்பரேஷன். ஓகேங்களா, நான் வந்துட்டு உங்களுக்கு க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வேணும்னு நினைக்கிறவங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ லெட்ஸ் see முருகருடைய மெசேஜஸ். கீழே விழுது, அவங்களாவே முருகருடைய எடுத்துக்கலாமா அதை? ஓகே, திருப்பரங்குன்றம் வந்து முடிஞ்சா போயிட்டு வாங்க. அண்ட் லெட்ஸ் see. இங்கே வந்திருக்கு 2ஆம் படை திருச்செந்தூர் போகலாம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க. ஓகேவா, நிவர்த்தியாகும் பிரச்சனைகள், ஞான சித்தி கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து ஞான சித்தின்றது நீங்கள் நிறைய விதத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து எது எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு புரிதல் வரும், ஒரு தெளிவு வரும். ஓகேவா, ஸோ அதை வந்து முருகர் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் அவரை போய் ஒரு கோயில் போய் பார்த்து வணங்கிட்டு வாங்க. அது வந்து அவர் கொடுப்பாரு. ஸோ எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணணும், எல்லா விதமான நாலேஜும் வந்து கிடைக்கும். ஓகே, கரையாத பாவமும் கரையும், ரைட்? ஸோ எல்லாமே கர்மா தானே காரணம். நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா வந்து கர்மா தான் காரணம். நம்ம ஆல்ரெடி பண்ண சில பாவங்கள் காரணம் தான் நம்ம ஹிந்துவிசம் படி நம்ம நம்புகிறோம். மங்களம் உங்களுக்கு எடுத்தோடனே அங்கே ஹனிமூன் வந்துச்சுங்க, இங்கே வந்து மங்களம் வருது. ஃபைல் 1 கண்டிப்பாக எனக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, ஸோ உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்டு இங்கே வந்து அதுதான் உங்களுடைய பாவங்கள் கரைஞ்சு உங்களுக்கு விவேகம் ஞானம் ஏற்பட்டு உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி வந்து ஏற்படும் அப்படின்றது தான் வந்து முருகருடைய மெசேஜஸ். ஓகே, ஃபைல் 1. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை. ஹாய், ஃபைல் 2. அமெதிஸ் கிறிஸ்டல் யாரெல்லாம் வந்து சூஸ் பண்ணியிருந்தீங்களோ, ஓகேவா? ஃபைல் 2 உங்களுடைய பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Let's see. File 2 person feeling towards file 2, please spirit.
Pile 2 person feeling towards pile 2, please spirit. pile 1 குலதெய்வம் கோயிலுக்கு போறது நல்லது. நான் மிஸ் பண்ணிட்டேன். யாராவது இங்கே பார்க்குறவங்க pile 1 பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. pile 2 person feeling towards pile 2, please spirit. Wow, Hierophant. Oh my God, Judgment. Oh God, major transformation உங்களுக்கு வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல தெரியுது. ஸோ Hierophant, Judgment அவர் ஸோ போயிட்டு இருக்கிற விஷயங்கள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் சரியான செயலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. கமிட்மெண்ட் ஏற்படணும்னு நினைக்கிறாங்க Hierophant. Page of Swords. நினப்பெல்லாம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் செயல் தான் இன்னும் வந்து பேஜில் இருக்கு. பாருங்க, 5 of Cups, 4 of Cups, பார்க்கலாம் 8 of Wands. ஒரு ரியலைசேஷன் வந்து அவங்களுக்கு வருது, சரியா? பட் அவங்க வந்து த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் எப்படின்னா ஓவரால் எனர்ஜி 3 of Wands, 10 of Cups. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் போகிறதுக்காக அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் சில விஷயங்களுக்காக அவங்க வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ சில பேருக்கு வந்துட்டு இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. கம்யூனிகேஷன் 8 of Cups. ஒன்று அவங்க உங்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேஷன் வருமானு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணால் கூட அவங்க அதை அப்போஸ் பண்ணால் கூட மறுபடியும் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, 5 of Swords. ஈகோ இஷ்யூஸ் இருக்குது, ட்ராமா இருக்குது. சில ட்ராமாஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. வாட் இஸ் திஸ் வேர்ல்டு? வாட் இஸ் திஸ் வேர்ல்டு? Knight of Swords, High Priestess, 8 of Cups. நிறைய மேஜரா இருக்குன்னா தெரியுது. சில பேருக்கு உங்களுடைய இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இதை முடிச்சுக்கலாம், இதுல இருந்து நான் மூவ் ஆன் பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. நீங்க வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறீங்க, ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல. உங்க சக்சஸை நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்க நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் பார்க்கும்போது ஐ திங்க் அவங்க சைட்ல இருந்து அவங்க வரணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க இது எப்படி இருக்குன்னா, அவங்களோட எனர்ஜி வந்து டக்குன்னு யோசிக்காம ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜியா இருக்கு. அதை நோக்கியே ஓடிட்டே இருக்காங்க.
பட் நீங்கள் வந்து ஹை பிரிஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து நிறுத்தி நிதானமாக நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல, உங்களுக்கு உள்ளுணர்வு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே, ஸோ அவங்க உங்களை அப்படி தான் பார்க்குறாங்க. ஓகே, அவங்க ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணி உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறாங்க. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அவசரப்பட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை முடிக்க வேண்டாம் அப்படின்றதையும் அவங்க யோசிக்கிறாங்க. ஓகே, what is that Hierophant, please? Ten of Pentacles, Ten of Swords, 10 my god, 3 10 வந்திருக்கு. 10 of Wands இருக்கு, 10 of Swords இருக்கு, 10 of Pentacles இருக்கு, 10 of Cups தான் காணும். ஓகே, Hierophant வச்சு Hierophant இங்கே 10 of Pentacles. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், மேரேஜ், அதுதான் அவங்களோட எனர்ஜியில் தெரியுது. ஆனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இங்கே 10 of Swords பார்க்கும்போது இந்த பிரேக்கப் அவங்களுக்கு வந்து அதிகமான பெயினை கொடுக்குது. ஓகே, அண்ட் இதை கடந்து வர்றது அவங்களுக்கு ரொம்பவே இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரொம்பவே பேர்டனாக இருக்குது. அவங்களுக்கு அது அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறாங்க. நிறையா வந்து கஷ்டங்கள் இருக்குது இந்த பிரேக்கப்பில். இருந்தாலும் அது கடந்து வந்து ஒரு கமிட்மெண்ட் வந்து ஏற்படுத்துறது அவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு அவங்க சைடு அதிகமாக ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு, மீட் பண்ணுறதுக்கு. ஓகே, ஜட்ஜ்மெண்ட், ஏஸ் ஆஃப் கப்ஸ், குவீன் ஆஃப் கப்ஸ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், நிறைய மேஜர் ஆர்கானா இருக்கு. ஸோ நிறைய வந்து ரொம்ப ஒரு மாற்றங்களை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்றது அவங்களுடைய ஃபீலிங்ஸில் தெரியுது. இல்லை அவங்க ஃபீலிங்ஸில் வந்து நிறையா மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகே, Queen of Cups, Ace of Cups. So எனக்கு என்ன சொல்ல தோணுதுன்னா, இது எந்த அளவுக்கு எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு பாருங்க. இப்போ அவங்களுக்கு வந்து அவங்க சைடு நியாயமா தெரிஞ்ச விஷயம் எல்லாமே தவறா வந்து தெரியுது. உங்க சைடு தவறா தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு வந்து சரியா வந்து தெரியுது. அந்த ஒரு புரிதல் வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அது இன்ட்யூட்டிவா அந்த பாயிண்ட் வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஓகே, ஸோ ஓவர் இமோஷ்னலாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அவங்களுக்குமே வந்து உங்கள் பர்சனுக்குமே வந்துட்டு இன்ட்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். அண்ட் ரீயூனியன் வேணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அகெயின் வேர்ல்டு, ஹியர் வேர்ல்டு, இங்கே வேர்ல்டு. ஸோ சப்போஸ் முடிஞ்சிருந்தது, இது பிரேக்கப் ஆயிருந்தது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு எண்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. தேர்ட் பார்ட்டிஸ்னால வந்து பிரச்சனைகள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். ஸோ அது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அவங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாலேயே வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம் மேபி சில பேருக்கு. சில பேருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க கூட இருக்கிறவங்க அட்வைஸ் மூலமாக ஒரு மாற்றம் வந்து ஏற்படும் ரிலேஷன்ஷிப்பில், அப்படியும் இருக்கு. Page of Swords.
9 of wands, again 8 of wands and wow. இதில் வந்து எப்படின்னா நான் ஸ்டெப் எடுக்க மாட்டேன், ஆனால் கம்யூனிகேஷன் வரணும், நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. வருமா, நடக்குமா, ஒரு நியூ பிகினிங் இருக்குமா அவங்க எதிர்பார்க்குற மாதிரி. எனக்கு வந்து நிறைய கஷ்டம் நடந்துச்சு, நான் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டேன், நான் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வில் தான் இருக்காங்க. ஜஸ்ட்டு வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, கம்யூனிகேஷன் வரணும், ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு. ஓகே, இல்லை எப்படி ஸ்டெப் எடுக்கிறது, இதில் எப்படி வந்துட்டு ஒரு புது நியூ பிகினிங் கொண்டுட்டு வர்றது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்க முடியல. அதனால ஜஸ்ட்டு தே ஆர் வாட்சிங் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். 5 of cups, 4 4 4 4 5 5 4 4லாம் பார்க்கும்போது ஸ்டெபிலிட்டி. 10 இங்கே 20 10 10 நிறைய 10 பார்க்க முடியுது pile 2. ஸோ சம்வாட் ஒரு கம்ப்ளீஷனுக்கு வருது. சில பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ஒரு கம்ப்ளீஷன், ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வருது. இங்கே இருக்கு 10 of cups. மை காட், எஸ், நான் ஃபஸ்ட்டே கவனிக்கல. ஆஹா, எல்லா 10ம் வந்துருச்சு. ஹைலி 2 of cups. ரியூனியன். சில பேர் வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம் ரியூனியனுக்காக அப்படின்னு அவங்க நினைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதர்வைஸ் அவங்க வந்து அவங்க நினைக்கிற மாதிரியான ஒரு ரீயூனியன் ஏற்படணும். பட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இணக்கம் மறுபடியும் ஏற்படணும். ஆனால் வந்து அவங்க இஷ்டத்துக்கு தான் இருக்கணும். அவங்களுடைய செல்ஃப் லவ் அவங்கள்ட்ட வந்து ஜாஸ்தியாக இருக்குது, செல்ஃப் கேர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அப்படி என்னதான் இருந்தாலும் இந்த பிரேக்கப் வந்து அவங்களுக்கு அதிகமான ஒரு கவலையை கொடுக்க தான் செய்யுது. பட் அதை அவங்க காட்டிக்கிறது இல்லை போல இருக்கு. இது வந்து நீங்களாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களாகவும் இருக்கலாம். 4 of cups, Knight of cups, 7 of swords, 4 of swords. அதாவது பாஸ்ட் நினைச்சு கவலைப்படுறாங்க தான், ஆனால் என்ன செய்யணும் தெரியல அப்படிலாம் அவங்க இல்லை. இப்போதைக்கு என்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படியும் அவங்க இல்லை. ஓகே, தெளிவாக தான் இருக்காங்க. லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் வந்து ட்ரஸ்ட் இஷ்யூ. 7 of swords வந்து வரக்கூடாதுன்னு நினச்சா அதுதான் வந்து நிற்குது. ட்ரஸ்ட் இஷ்யூ. ஓகே, pile 2 எடுக்கும் போதே நான் நினச்சேன் 7 of swords வந்து வரும்ன்ற மாதிரி இருந்தது. ஸோ 8 of wands, 8 நிறைய ஏஞ்சல். ஏன்னா இங்கே ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது இது வந்து ஏஞ்சல் ப்ரொடெக்ஷன் வந்து இங்கே தெரியுது. டெத்து, கிங் ஆஃப் வாண்ட்ஸ், 8 of wands, 8 of swords. ஓஹோ, நிறைய விஷயங்கள்னால, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ்னால வந்துட்டு அவங்களே கட்டி போட்டிருக்கலாம், இப்படி அப்படி அப்படின்ற மாதிரி. பட் அதெல்லாமே ஒரு எண்டுக்கு கொண்டு வந்துட்டு இதில் ஒரு நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ கிங் ஆஃப் வாண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது he or she they are still attracted to you, ரைட்? ஒரு அட்ராக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது. இங்கே எல்லா விதமான ஃபீலிங்ஸும் இருக்குது. pile 2 அட்ராக்ஷன் இருக்குது, செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் அண்ட் ஒரு உறுதியான ஸ்ட்ராங்கான கப்ஸ் எனர்ஜியும் தெரியுது. 10 of cups நல்ல விஷயம். ஓகே, அன்பும் இருக்குது. ஓகே, 5 of swords. What is this 5 of swords? 6 of swords, tower again. ஏற்கனவே டவர் பார்த்தோம். Knight of Pentacles. ஸோ அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக pile 2 இந்த ரிலேஷன்ஷிப்கால வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்குமா கிடைக்காதோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா அவங்க வந்துட்டு அந்த ஈகோ இஷ்யூ, ட்ராமா அதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களே சில ட்ராமாஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? நீங்கள் அவங்க பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம், ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கலாம் அந்த மாதிரி. ஸோ அதுலேருந்தெல்லாம் அவங்க வெளியே வருவாங்க, ஒரு மாற்றம் ஏற்படும். பட் ஸ்லோலி இட் வில் ஹேப்பன். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொறுமை தேவை.
ஒரு நியூ பிகினிங்காக தான் அவங்க வெயிட் பண்ணுறாங்க. 4 of Ace of Pentacles 4 வந்துட்டே இருக்குங்க. 5 of Swords again 5 5 5 4 4. ஸோ ஏஞ்சல் நம்பர்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு அது மூலமாக வந்து மெசேஜஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா, அதை நீங்கள் கவனித்து எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்றது தெரியும். அதுதான் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து கன்வே பண்ணுவாங்க. ஓகே, ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ அந்த நம்பருக்கான மீனிங் தெரிஞ்சதுன்னா இதுதான் அவங்க கன்வே பண்ணுறாங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுட்டு தைரியமாக இருக்க முடியும். ஓகே, ஸோ அதனால அது வந்து நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 3 of Wands பார்க்கும்போது 4 நியூ பிகினிங், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட், வெயிட்டிங் பிகாஸ் ஆஃப் ஈகோ இஷ்யூ. என்னோட ஈகோ நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் எப்படி தோற்று போகிறது, அந்த ஒரு விஷயத்தினாலே வந்துட்டு ஸ்டெப் எடுக்க மாட்டுறாங்க. ஆனால் வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வேணும், நியூ பிகினிங் வேணும். பாருங்க, ஃபுல் 9 of Cups அகெயின் 9 of Cups. கம்ஃபர்ட் ஜோன் விட்டு நான் வெளியே வர மாட்டேன். ஓகே, நான் வந்துட்டு ஒரு ஹாப்பி பர்சன், ஜாலியாக இருப்பேன், பிளேஃபுல்லாகவும் இருப்பேன். அப்படி இருப்பேன், எப்படி இருப்பேன். 10 of Cups, Page of Pentacles, again Emperor, stubborn energy, Chariot, Page of Pentacles. ஓஹோ, அதாவது அவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். எப்படின்னா இதை வந்து அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றின ஒரு பிளானிங் எனர்ஜி அவங்கள்ட்ட போயிட்டுருக்கு. ஓகே, நான் அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ இந்த கார்ட்ஸில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், சில பேர் கூட அவங்க பேசிகிட்டு இருக்கலாம். ஓகே, எனிகோ அங்கே எதுவும் ஒத்து போகலை, அங்கேருந்து மூவ் ஆன் ஆகுறாங்களா அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். என் வாயில் வந்து மேபி அங்கேருந்து அவங்க மூவ் ஆன் ஆகுறாங்க. ரைட், வாட்ச் பண்ணுறாங்க, அவங்கள ஸ்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. எது பண்ணாலும் என்ன சொல்கிறது, தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கு. கண்டிப்பாக தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குது. கீஸ் அண்ட் ரிங் ஆப்ஷன் இருக்குது. தேவையில்லாத அடிக்ஷன் இருக்குது. மாஸ்க் போட்டுட்டு இருக்காங்க. ஐ லைக் யூ பட் ஐ எம் வியரிங் மாஸ்க். ஓகே, ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ காட்டிக்கிறாங்க உங்கள்கிட்ட. நான் தேர்ட் பார்ட்டிஸோடலாம் பழகுறேன் அப்படின்னு. ஒன் சைடட் ரிலேஷன்ஷிப், அவங்க அப்படி நினைக்கவும் வாய்ப்பு இருக்கு. நார்சிசிஸ்ட், எங்களால எப்படிதான் மாத்துறது. என்ன பண்ணணும் நீங்க தான் டிசைட் பண்ணணும். பைல் 2 பார்க்கலாம். நமக்கு வந்து ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். அவங்க நினைக்கலாம் நான் தான் லவ் பண்றேன் ரொம்ப அதிகமா. one-sided relationship. பட் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே தான் 5 of Swords இருக்கே. ட்ராமா, ஈகோ இஷ்யூ, ஸ்வாட்ஸு. ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க? வாட் வெயிட்டிங் ஃபார்? ரிலீஸ் யுவர் எக்ஸ். ஓ மை காட். ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ், அட்ராக்ஷன், ஃபினான்சஸ் அண்ட் கரியர். Let your friends help you. What is this? Release your ex. நீங்கள் இப்போதைக்கு ஏற்கனவே அந்த 8 of Cups பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட் நான் ஃபார் த டைம் பீயிங் வந்துட்டு உங்கள் கோடிபெண்டன்சி, டிஸ்ட்ரப்ஷன், மேக் எஃபர்ட். ஸோ இந்த விஷயத்தில் இருந்தாலும் நீங்கள் விலகி இருங்க கொஞ்சம். ஓகே, அடிக்ஷன் இருக்கலாம். ஓகே, அவங்க மேலே உங்களுக்கு அதிகமான ஒரு அடிக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போதைக்கு கொஞ்சம் அதெல்லாம் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும். ரிலீஸ் யுவர் எக்ஸ். அவங்கள வந்துட்டு விட்டு விலகி இருங்க. ஓகே, உங்களுக்கான வாழ்க்கையை வந்து பாருங்கள். உங்களுக்கான ஹெல்ப் வந்து கிடைக்கும். உங்கள் ஃபைனான்சஸ் அண்ட் கரியரில் வந்து கவனம் செலுத்துங்க. அட்ராக்ஷன், நீங்கள் உங்களை கவனிக்கும் போது நீங்கள் உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆகி வருவாங்க, அட்ராக்ட் ஆவாங்க. ஓகே,
What waiting for? For what? Waiting for what? The time has come to clear your energy. So பொறுமையா வந்து இருங்க. ஓகே, உங்களுடைய பிரச்சனைகளை தீர்றதுக்கான டைம் கண்டிப்பா வரும். ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ், சில பேருக்கு ரிலீஜியஸ் ஃபேக்டர் இருக்கலாம், வேற வேற ரிலீஜியனா இருக்கலாம். நீங்க அதனால கூட பிரச்சனைகள் வந்திருக்கலாம். குடும்பத்துல இருந்து குடும்பம் ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும். பட் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயம், உங்களுக்கு பிடிச்ச அந்த லவ், அது வந்து அதுக்கு நீங்க தகுதியானவங்க தான். தகுதி இல்லை அப்படின்லாம் நீங்க நினைக்க வேண்டாம். ஓகே, சில பேர் வந்து உங்க சைடு ஃபால்ட் இருக்கு, ஆனா நீங்க தான் வந்துட்டு அவங்கள வந்து குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு எஃபர்ட்டை வந்து நீங்க போடுங்க. ஓகேவா? ஸோ வெட்டிங், ஓகே. ஸோ ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இட் ஜஸ்ட் ஃபார் த டைம் பீயிங் நீங்க வந்து உங்க எக்ஸை ரிலீஸ் பண்ணுங்க, உங்களை கவனிங்க. ஓகே, நீங்க அட்ராக்ட் பண்ணப்படுவீங்க. வாட் வெயிட்டிங் ஃபார்னு ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம், காலம் வரும் வரை காத்திருங்கள். ரைட், முருகருடைய மெசேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம், அதோட முடிச்சிடலாம். ஸோ பைல் 2 முருகருடைய மெசேஜஸ். ஸோ இந்த முருகர் ஆரக்கிள் வேணும்னு நினைக்கிறோங்க. திஸ் இஸ் மை ஓன் கிரியேஷன். ஓகேங்களா? நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக. ஒருவருடைய மெசேஜஸ். ஃபைல் 2க்கு பயணம், டிராவல் இருக்குன்னு சொல்றாரு. வழி பிறக்கும். மை குட்னஸ். மனிதனின் மனக்கோணலை நேராக்கி நல்வழிப்படுத்துவதே நல்ல நூல்களின் பயனாகும். தூக்காராம கஷ்டப்பட்டீங்கன்னா நல்ல புக்ஸ் எடுத்து படிங்கன்றாரு. உங்களுக்கான வழி பிறக்கும். பொறுமையாரு, உனக்கான வழியை நான் உனக்கு வந்து காட்டுறேன்னு சொல்றாரு. குடும்பத்திற்காக மட்டும் பாடுபடாமல் சமுதாய நலனுக்காகவும் பாடுபடுங்க. நீயே உன் குடும்பம் இப்படி யோசிச்சு கவலைப்பட்டே இருக்கிறத விட்டுட்டு அது என்னைக்கும் இருந்துட்டு தானே இருக்கும் இல்லையா? பிரச்சனைகள் வரும், சால்வ் ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து சோசியல் சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுக்கான ஏதோ ஒரு டிராவல் வந்து இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதர்வைஸ் இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு டிராவல் இருக்கு. உங்களை நீங்க நம்புங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்பணும். வழி பிறக்கும் சொல்லிட்டாரு. ஓகே, என்ன பிரச்சனையை யோசிச்சுட்டு இருக்கீங்களோ, இதுல இருக்கிறீங்களா, இதுல இருந்து உங்களுக்கான வழி, ஒரு லாக்டா நான் இருக்கேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான வழி பிறக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, so pile 2, thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. Hi pile 3, Yarla Red Jasper in the crystal. Choose பண்ணிருந்தீங்களோ pile 3, உங்களுக்கான உங்க பர்சனோட ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Spirit. Pile 3, person feeling towards pile 3.
Eight of Pentacles. King of Wands. Death. Chariot. Knight of Wands. Five of Cups. Hermit. Justice. Emperor. Ace of Wands. Six of Swords. Page of Cups. Okay. Pile 3, உங்க பர்சன் வந்து லோன்லியா ஃபீல் பண்றாங்க. ஸோ ஒர்க்ல பிஸியா இருக்கிறாங்க, வச்சுக்கிறாங்க தானே. அவங்களுடைய சக்சஸை நோக்கி அவங்க வந்து முயற்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்துட்டு எப்படி இதை வந்து எடுத்துட்டு போறது, ஹெர்மிட் இருக்கிறனால அவங்களால வந்து இதை விடவும் முடியல, இது நோக்கியும் வர முடியல. டீப்லி திங்கிங் அது மட்டும்தான் போயிட்டு இருக்கு, பாதை தெரியல. ஓகே. அண்ட் சில பேருக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்கலாம், எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா. அண்ட் இல்லை அவங்களே வந்துட்டு அதை யோசிக்கிறாங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ஞானமுள்ள ஒரு பர்சன் தான் எல்லா விதத்துலையும். ஸோ யோசிக்கிறாங்க இது எப்படி வந்து எடுத்துட்டு போறதுன்னு, அதுக்கான எஃபர்ட் எப்படி போடுறது, எப்படி இதை எடுத்துட்டு போறது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதில் வந்து ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்க்கும்போது சேரியட் இருக்கிறதுனால கண்டிப்பாக முன்னோக்கி போகணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ஃபைவ் ஆஃப் கப்ஸ்? அதாவது பிரேக்கப் யோசிக்கிறாங்க. பிரேக்கப்னால வந்து இப்போ பிரேக்கப்ல இருக்குதா, நோ கான்டாக்ட். பட் எனக்கோ என்னால் எதுவும் இப்போ பண்ண முடியாது. ஆனால் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற யோசனை தான் இருக்கு. நிறைய போராடிட்டேன் நான். சில பேருக்கு வந்து இது ஃபேமிலியில் நிறைய போராட்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஸோ நிறையா போராடிட்டேன் நான். அதனால என்ன பண்ணுறேன், இப்போதைக்கு நான் வந்து அமைதியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கிறது என்னன்னா, இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகிறது, நான் எப்படி இந்த விஷயத்துல சக்ஸஸ் ஆகிறது, ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டு போகிறது அப்படின்றத பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஜஸ்ட் தே ஆர் வெயிட்டிங், இது சக்ஸஸ் ஆகணும் அப்படின்றதுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் எனர்ஜி நியூ பிகினிங் வேணும், எல்லா பிரச்சனையும் தீர்ந்து வந்து பிரச்சனை இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும். பேஜ் ஆஃப் கப்ஸ் இருக்குது, லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதர்வைஸ் அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கலாம், இல்லை நீங்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைல் 3க்கு மட்டும்தான் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் பைல் 1 or 2க்கு வரல. ஓகே, ஸோ ஒரு மன்னிப்போ ஒரு ஸ்மால் ஆஃபரோ வந்துட்டு ஒரு நியூ பிகினிங்கை வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் எம்பரர்? சில ஐடியாஸ் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்கலாம். குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெவில். ஓ மை காட், குயின் ஆஃப் டெவில், குயின் ஆஃப் வாண்ட்ஸ். ஓ காட், எம்பரர். சில பேருடைய தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் நிறையாவே தெரியுது. அவங்களுடைய தூண்டுதல்னால இவங்க ஸ்டபனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்டு சில பேர் இந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்கான்னு பாருங்க, அந்த பிளாக் மேஜிக் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஓகே, சில பேருக்கு அது மேபி ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் அதை வந்து நம்பலை அப்படின்ற மாதிரி இருக்கு, இல்லை அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஓகே,
குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் பிளாக் மேஜிக் இருக்கலாம், ரைட், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் வந்து பிளாக் மேஜிக்ன்றது வந்து எப்படின்னா, இன்னொரு விதத்தில் எப்படின்னா, நல்ல விதமாக பேசி அவங்கள வந்து தான் கைக்குள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு தேர்ட் பார்ட்டி இங்கே வந்து தெரியுது. அதை வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப்லேருந்து அதை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறையா வந்து முயற்சி பண்ணுறீங்க, ஐடியாஸ் வந்து எடுக்கிறீங்க, இல்லை அவங்கள பற்றின உண்மைகளை வந்து நீங்கள் சொல்கிறீங்க. சொன்னாலுமே அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா, உங்கள் பர்சன் வந்து அவங்க சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்றதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு அப்படின்றதுல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க. ஓகே, ரெண்டு பேருமே இப்படி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா, தேர்ட் பார்ட்டிஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க நினைக்கிறத சாதிக்கிறது வந்து அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்டபனாக இருக்கலாம், லாயல் பர்சன் தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனாலும் நீங்கள் வந்து அந்த சொல்லக்கூடிய தோரணை இருக்கு இல்லையா, அந்த டோன், அதை வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க உங்களை பற்றி அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக வந்து கோவம் வரும்னு நினைக்கலாம். நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீங்க, ஸ்ட்ரிக்டாக பேசுகிறீங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் வந்து சம் கண்டிஷன்ஸ் வந்து வச்சுருக்கிறீங்க. ஈவன் தோ அது கரெக்டு தான், பட் தே ஆர் நாட் ஏபிள் டு அக்செப்ட் இட். ஓகே, அண்ட் உங்களை நீங்கள் அதிகமாக கவனிக்கிறீங்க, உங்கள் மேலே உங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்குது, அப்படியெல்லாம் கூட அவங்க நினைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது உங்களை பற்றி. ஸோ தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷனே அவங்க யோசிக்கிறாங்க, உங்களையும் யோசிக்கிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு லாயலாக தெரியுறீங்க. ஓகே, உண்மையானவங்களா வந்து உங்களை பார்க்குறாங்க. அதில் வந்து எந்த வித மாற்றமும் இல்லை. அது அவங்க வந்து அந்த முடிவில் தான் இருக்காங்க. அது மாதிரி அவங்கள சுற்றி இருக்கிற அந்த டாக்ஸிசிட்டி, தேர்ட் பார்ட்டிஸ் உடைய கன்னிங் எல்லாமே அவங்களுக்கு தெரிய தான் செய்யுது. ஜஸ்டிஸ் இந்த சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஜஸ்டிஸை கொண்டுட்டு வர்றது அவங்களுக்கு முடியாத காரியமாக இருக்குது. ரொம்ப வந்துட்டு ஒரு ஹார்ட் பிரேக்கில் இருக்கிறாங்க, மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதில் இருந்து உண்மையை புரிஞ்சிக்கிட்டு வெளியில் வர்றது அவங்களுக்கு வந்துட்டு அதிகமான ஒரு பேர்டனாக தான் இருக்குது. சிச்சுவேஷனை பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, Three of Cups, Six of Pentacles. ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி, இதுக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. அவங்க த்ரூ ஆன்லைன் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து செக் பண்ணுறாங்க உங்களை, இல்லை இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு தேடுதலில் இருக்கிறாங்க. மேபி தேர்ட் பார்ட்டிஸ் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோடைய சப்போர்ட் வந்து கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே அவங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்குது. ஓகே, இதில் அகெயின் 2 நைட் ஆஃப் வான்ஸ், 2 எம்பரர். ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அவங்களுடைய மைண்ட் செட். முடிவெடுக்கிறாங்க, அப்புறம் இல்லைன்றாங்க, இல்லை நான் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க, அப்புறம் இல்லை வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது அவங்களுடைய தாட்ஸு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ஆனால் எப்படி முன்னோக்கி எடுத்துகிட்டு போகிறது, அதில் வந்து பொறுமையாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஜட்ஜ்மெண்ட், காலம் வரும் வரை காத்திருப்போம் அப்படின்ற மாதிரி பொறுமையாக இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு புரிதல் வந்து வந்திருக்கு. ஓகே, ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வந்திருக்கு. ஸோ கமிட்மெண்ட் கொடுக்கறத பற்றி யோசிக்கிறாங்க. ஓகே, அகெயின் 10 of Cups, King of Wands.
அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் வாவ் ஹெரப்பன் போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும். அதுவும் வந்து எப்படின்னா இங்கே ட்ரெடிஷ்னல் மேரேஜ், ஃபேமிலிக்கு தெரிஞ்சு ஃபேமிலி வச்சு அந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் ரொம்பவே வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, டெத் கார்ட் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கு. ஏஸ் ஆஃப் வான்ஸ் ஒரு நியூ பிகினிங் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வரணும். வாவ் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வந்து ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்க சைடில் அந்த மூமெண்ட்ஸ். டெத்து கீழே விழுதுங்க மறுபடி. வெரி ரேர் யாராவது நீங்கள் இல்லை உங்கள் பர்சன் சைடோ மேபி ஏதோ ஒரு விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். பட் அதுலேருந்து வெளியே வரும்போது ஒரு நியூ பிகினிங் வந்து ஏற்படும். ஆனால் வெளியில் வர்றது ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு இருக்கு. மேபி யாராவது யார் சைடாவது ஒரு டெத் அப்படின்றது ஒன்று நடந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எனக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியலை. எனர்ஜி தான் பார்க்க முடியுது. ஸோ அவங்க 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எஃபர்ட் போடணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்குது. அவங்க வேறு மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஸ்லோவாக பண்ணுவோம், பொறுமையாக பண்ணுவோம். இப்போதைக்கு நான் வந்து என்னோடய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஓகே, நான் மறுபடியும் பாதிப்பு அடையக்கூடாது, அதுக்கு நான் என்ன பண்ணலாம். ஸோ அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் தான் அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. எஸ் 2 6 of swords, Empress. Wow, again King of Wands. ஸோ பிளானிங் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, பிரச்சனையே இல்லாமல் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா, இதில் வந்து ஒரு ரீயூனியனை கொண்டு வரணும், ஒரு நியூ பிகினிங் கொண்டுட்டு வரணும். அந்த ஒரு பிளானிங்கே வந்துட்டு அவங்களுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. ஸோ இந்த பிரேக்கப்பில் இருந்து எப்போ ஒரு மாற்றம் வரும் அப்படின்றத அவங்க எதிர்பார்க்குறாங்க. மாற்றத்தை கொண்டு வருவாங்க, பட் ஸ்லோவாக தான் அது நடக்கும். ஒரு நியூ பிகினிங் வந்து இதில் ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்காங்க. ஓகே, சேசர் உங்களை கண்டிப்பாக தேடுறாங்க. செல்ஃப் இன்டெலிஜென்ட், பேஷன், ஃபினிக்ஸ், ஓபிகா, கிளாக். டைம் வேணும், ஐ லைக் யூ. ஓகே ஃபைன். ஸோ அவங்களுக்கு வந்து டைம் வேணும்னு சொல்கிறாங்க. டைம் வேணும் ஹீல் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு மீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபன் இருக்கணும், ரெண்டு பேரும் ஒருத்தர் ஈக்குவலாக லைக் பண்ணணும். ஓகே, மேபி அவங்க உங்கள் சைடு வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நீங்கள் அவங்க எக்ஸ்பெக்டேஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னு அவங்க நினைக்கலாம். ஸோ அவங்க சைடு இருக்கிற ஃபால்ட்டு இல்லை உங்கள் சைடு இருக்கிற ஃபால்ட்டை சரி பண்ணணும், அதுக்கான டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நீங்கள் அவங்கள ரிஜெக்ட் பண்ணால் அது அவங்களுக்கு வந்து ஏற்றுக்க முடியாது. ஸோ என்னைக்கு அவங்க சேஸ் பண்ணுறாங்க, உங்களுக்கு தெரியாமல் உங்களை வந்து சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரீகண்டல் பார்க்கும்போது ரீயூனியன் வேணும், க்ரோத் வேணும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகே, ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக ரொமான்ஸ் மெசேஜஸ் ஃப்ரம் ரொமான்ஸ் ஏஞ்சல். ப்ளீஸ் ஸ்பிரிட், பேஷன், இங்கேயும் பேஷன் இருக்கா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தருக்கு அட்ராக்ஷன் ஜாஸ்தியாகவே இருக்குது. யூ டிசர்வ் லவ், திஸ் குட் பி த ஒன். பிளேஃபுல்னஸ். ஓகே, லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ வெரி சூன். லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூ. அவங்க விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், இருந்தாலும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட் லெவல் வேணும், நியூ பிகினிங் வேணும்னு நினைக்கிறாங்க. லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ். ஒருத்தர் இன்னொருத்தரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒன்று நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கலாம், இல்லை இந்த சிச்சுவேஷன் எப்படா மாற்றுறது அப்படின்னு போராடிட்டு இருக்கலாம். அதெல்லாம் விட்டுருங்க, இந்த சிச்சுவேஷன் தானாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொமான்ஸ் ஏஞ்சல். உங்களுக்கான ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, அதுவரை நீங்கள் வந்து உங்கள் இன்னர் சைல்டோட அந்த ஒரு குணத்தோடு இருங்க அப்படின்றாங்க. குழந்தைத்தனமாக இருங்க அப்படி சொல்கிறாங்க. ஓகே, வெரி சூன் உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படும். clearly decide what you want so that it comes to you know.
உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத தெளிவாக முடிவெடுங்க. பைல் 3 மேபி நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம், வேணும்னு நினைக்கலாம், அப்புறம் வேண்டாம்னு நினைக்கலாம், ரைட், அந்த மாதிரி நீங்களும் இருக்கலாம் உங்கள் சைடும். பட் தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருங்க, அது உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் வேற என்ன முருகர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய முருகர் ஆரக்கிள் டெக். இது வேணும், 66 ஆரக்கிள் கார்ட்ஸ் இருக்கும். இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என்கிட்ட ஆர்டர் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முருகருடைய மெசேஜஸ் உங்களுக்கு என்ன, இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக முருகருடைய மெசேஜஸ். மனம் சாந்தியுறும், யமபயம் தீரும், தாயும் தந்தையும் கண்கண்ட தெய்வங்கள், சரணாகதி பலன் கிட்டும். ஸோ உங்களுடைய எண்ணங்கள் 4வது வீடு. இது சுவாமிமலை போக முடிஞ்சால் வந்துட்டு நீங்கள் போயிட்டு வாங்க, இல்லை முருகருடைய ஏதோ ஒரு கோயிலுக்கு போங்க. ஓகே, ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி போயிட்டு வரலாம். ஸோ அவர்கிட்ட விட்டுருங்கன்னு சொல்கிறாரு. சரணாகதி பலன் கிட்டும். ஆல்ரெடி நீங்கள் அப்படி தான் இருக்கிறீங்க அப்படின்னா என்கிட்ட விட்டுட்டு நீ அமைதியாக இருக்கிறியா, என்னை நம்பி அமைதியாக இருக்கிறியா, கண்டிப்பாக வந்து உனக்கானதை செய்வேன் அப்படி சொல்கிறாரு. மனம் சாத்திரும் சொல்லிட்டார். ஸோ அமைதியாரு, கண்டிப்பாக உன் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைப்பேன், உன்னுடைய மனசு அமைதி அடையும். அது மாதிரி அம்மா அப்பா பேச்சை கொஞ்சம் கேளுங்கன்னு சொல்கிறாரு. கேட்காம இருக்கிறீங்களா பைல் 3? ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் மேபி ஒரு சிலர் இந்த பிரேக்கப்னால அதிகமான டிப்ரெஷன் போயிட்டீங்களா? நோ. நீங்கள் வந்து அம்மா அப்பாவை யோசிச்சு பாருங்கள், ஃபேமிலியை யோசிச்சு பாருங்கள். அம்மா அப்பா தான் ஃபஸ்ட்டு நமக்கு கண் கண்ட தெய்வங்கள், அப்புறம் தான் எல்லாமே. அதனால நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்களுடைய தாய் தந்தையை கவனிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஓகே, அவங்க பேச்சையும் நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா முருகரையே வந்து நீங்கள் அவரை வந்து நம்பி நீங்கள் இருங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்கிறாரு. உங்களுடைய எண்ணத்தை பொறுத்து தான் நீங்கள் உயர்வதும் தாழ்வதும். அதனால பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சுக்கோங்க. திஸ் குட் பி த ஒன்னு. நமக்கு ஒரு கார்டு கிடைச்சிருக்கு. இந்த ரிலேஷன்ஷிப், இந்த பர்சன் வந்து உங்களுடையவர் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க. பிறருக்கு செய்யும் நன்மையோ தீமையோ இரண்டும் நமக்கு நாமே செய்து கொண்டவை, அதன் பலன் நம்மை வந்து சேரும். ஓகே, உங்கள் பர்சன் வந்து ஏதாவது தவறு பண்ணியிருந்தா, உங்களை கஷ்டப்படுத்தியிருந்தா, காயப்படுத்தியிருந்தா, அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்களுக்கு அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அதுக்கான பலனை வந்து அவங்க அனுபவிச்சே தீரணும். அதே இது உங்கள் சைடு அதே மாதிரி தான், அதே மெசேஜ் தான் உங்களுக்கும் பொருந்தும். ஓகே, மேபி சில பேர் பைல் 3 வந்து எனக்கான நியாயம் கிடைக்கணும், என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்க வந்து நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் இல்லையா அப்படின்னு கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் அதுதான் இங்கே முருகர் சொல்கிறாரு, நன்மையோ தீமையோ நமக்கு நாமே செய்து கொண்டவை. ஸோ அவங்க பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து அதுக்கான பலன் இருக்கும். ஓகே, இது மாதிரி நீங்களும் நல்லது செஞ்சாலோ தீமை செஞ்சிருந்தாலோ அதுக்கான பலன் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் நல்லதே பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் நல்லதே பண்ணி எனக்கு இது வரைக்கும் எதுவுமே ஆகலையே, ஒன்றுமே ஆகலைன்னு முருகரை திட்டிகிட்டு இருக்கீங்களா பைல் 3? அவர் அதுக்கு தான் பதில் சொல்கிறாரு. அப்படிலாம் இல்லை, என்ன பேசினேன்னே மறந்துட்டேன், சாரி. ஒரு செகண்டில் எனக்கு மறந்துச்சுங்க. என்ன சொன்னேன் அப்படின்றதே மறந்துச்சு. அது நீங்களே கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ பைல் 3, I hope this may be helpful for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye.